எல்லோருக்கும் வணக்கம். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனதே ஒரு மிகப்பெரிய கேப் அப்ல தான் ஓப்பன் ஆச்சு. 1300 பாயிண்ட் வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு. கிட்டத்தட்ட 9 மந்த்ல இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்கு. ரைட். இந்தியா, யுஎஸ் ட்ரேட் டீல் வந்து கன்க்ளூட் வந்திருக்கு. இதுக்கு முக்கியமா இந்த ட்ரேட் டீல்னால என்னென்ன செக்டார் வந்து பெனிஃபிட் அடைய போகுது? முக்கியமா எந்தெந்த செக்டார்ல பாசிட்டிவா இருக்க போது? அதே போல நிஃப்டி வந்து இவ்ளோ பெரிய கேப் அப் ஆயிருக்கே, மார்க்கெட் வந்து ஒரு புதிய உச்சத்துக்கு போகுமா? ஸோ டெக்னிக்கலா மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிருச்சா? இத பத்தியும் இந்த வீடியோல பார்க்கலாம். லெட்ஸ் சி. டெக்னிக்கலா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய கேப் அப் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 1300 புள்ளிகள் வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்கு. பட் ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் வந்து அதனுடைய கேண்டில் வந்து பாருங்க. இவ்ளோ பெரிய கேண்டில் வந்து கேப் அப் ஓப்பன் ஆனா கூட, குளோசிங் வந்து ஒரு பேரிஷ் கேண்டிலா தான் குளோசிங் முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, ரிஜெக்ஷன் கேண்டில்ன்னு சொல்லுவோம் இத. கரெக்ட்டா இப்ப இத வந்து வீக்லில எடுத்து பாருங்க. மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேட் ஆகுதா? ஸ்டில் நோ. சி நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து என்ன பார்த்தோம்? மார்க்கெட் வந்து இந்த ஒரு சைட்வேஸ் பேட்டர்ன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வித்தின் இந்த ஜோன்க்குள்ள தான் என்டையர்லி ட்ரேடிங் நடந்துட்டு இருக்குது. ஓவரால் ட்ரேடிங் வந்து வித்தின் இந்த ஜோன்க்குள்ள தான் நடந்துட்டு இருக்கு. ஓகே. ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து வித்தின் இந்த ஜோன்க்குள்ள தான் ட்ரேடிங் வந்து நடந்துட்டு இருக்கு. கன்டினியூஸா ஒரு 4, 5 வாரம் வந்து ரைஸ் ஆவுது. அகைன் ஒரு 5 டூ 6 வீக்ஸ் வந்து ஃபால் ஆகுது. கன்டினியூஸா இந்த ரெசிஸ்டன்ஸ் போனவுனே ரிஜெக்ஷன் ஆவுது. அகைன் ஃபால், அகைன் இப்போ பவுன்ஸ் ஆவுது. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ஜோன் வந்து கிளியர்லி ரெசிஸ்டன்ஸ் ஜோனா ஆக்ட் ஆகும். அதாவது இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதே 26,300ல தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுல இருந்து அப்படியே கம்ப்ளீட்டா ரிஜெக்ஷன் ஆயிருப்பாங்க. ஸோ அப்ப 26,300ங்கிறது ஒரு கிளியர் ரெசிஸ்டன்ஸா மார்க்கெட்ல ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகுது. ஓகே. ஸோ 26,500க்கு மேல எப்போதுமே வந்து ஒரு பிரேக் அவுட் நடக்கும்போது, இந்த இடத்துல ஒரு கிளியர்லி ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் பிரேக் அவுட் ஆனா மட்டுமே, இந்த இடத்துல லைக் வந்து ஒரு டோஜி மாரியோ, ஒரு பின் பார் மாரியோ வந்து இந்த இடத்துல பண்ணக்கூடாது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் மறுபூஸ்ட்ன்னு சொல்லுவோம். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகி, ஒரு பிரேக் அவுட் குடுக்கும்போது மட்டுமே, ஒரு கிளியரான பிரேக் அவுட்டா கன்சிடர் பண்ணிக்க முடியும். ஸோ ஹியர் ஆஃப்டர் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு கிளியரான ஒரு ரேஞ்ச் பவுண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. மார்க்கெட் வந்து இது வந்து என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, இந்த இடத்துல கிட்டத்தட்ட 3 டைம்ஸ் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு பாருங்க. 26,300ல ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆயிருக்குது. இங்க ரிஜெக்ஷன் ஆயிருக்குது. அதே நேரம் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆயிருக்குது. இப்பவும் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆவுது. ஸ்ட்ராங்கா ரிஜெக்ஷன் ஆயிருக்கா? 26,300ல இருந்து கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் வரைக்கும் மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. 26,300ல இருந்து 25,700 வரைக்குமே ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. அப்போ இந்த ஜோன் வந்து ஒரு கிளியர்லி மார்க்கெட் வந்து சப்போர்ட் ஜோனாவும், அப்சைட்ல வந்து ரெசிஸ்டன்ட் ஜோனாவும், ரேஞ்ச் பவுண்ட் ஜோனாவும் வொர்க் ஆவுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 26,300, 350ங்கிறது ஒரு கிளியர்லி ரெசிஸ்டன்ட் ஜோனா வொர்க் ஆவுது. 2வது இந்த இடத்துல பாருங்க. இங்க இருந்து ரைஸ் ஆகுது பார்த்தீங்களா? இந்த ட்ரெண்ட். இப்ப இந்த ட்ரெண்டையும் நம்ம வந்து வாட்ச் பண்ணணும். மார்க்கெட் வந்து இதுக்கு இந்த ட்ரெண்டுக்கு மேல சஸ்டெயின் ஆகும்போது வரைக்குமே, ஸ்டில் நவ் ஒரு பாசிட்டிவ்ன்னு எடுத்துக்கலாம். இதுக்கும் மேல ரைஸ் ஆகும்போது, ஸ்ட்ராங்கா ஒரு பிரேக் அவுட்ன்னே எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாருங்க. ஆனா, மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் இதுவரைக்கும் இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆயிட்டு தானே மார்க்கெட்டே ஃபால் ஆச்சு. ஸோ இந்த ட்ரெண்டுக்கு பிலோல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்போ ஸ்டில் நோ மார்க்கெட் வந்து கம்ஸ் அண்டர் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். ஓகே. ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் இந்த ஜோன்க்குள்ள தான் என்டையர் ட்ரேடிங்கும் நடந்துட்டு இருக்க போது. ஓவரால் ட்ரேட பொறுத்தளவுக்கு அப்சைட்ல ஸ்டில் நவ் 26,350ங்கிறது வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆவுது.
ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு நாளும் லேர்ன் பண்ணி பாருங்க. ஹியர் ஆஃப்டர் நம்ம வந்து ஃப்ரீக்வென்ட்டா வீடியோஸ் போஸ்ட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதே நேரம் பாட்டம் சப்போர்ட் இன்னைக்கு வந்து பிராக்டிகலா லைவ் மார்க்கெட்லயே இந்த சப்போர்ட் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்ட்டா 25,750 தான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட். நம்ம டெலிகிராம் சேனலுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அத லிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த பிரீமியம் குரூப்போ, இல்ல அக்கவுண்ட்ல ஹேண்ட்லிங் பண்றதோ, அந்த மாரி எந்த ஆக்டிவிட்டீஸ்லயும் ஈடுபடுறது கிடையாது. ஒன்லி கிளாஸஸ் மட்டும் தான் எடுக்கிறோம். நம்மளுடைய கிளாஸஸ் வந்து நாளைக்கு வந்து ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆன்லைன் அண்ட் டைரக்ட் லைவ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இன்ட்ரஸ்டட் பீப்பிள் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ நிஃப்டிய பொறுத்தளவுக்கு ஒரு கிளியர்லி ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்ல நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகுது. குறிப்பா இந்தியா, யுஎஸ் ட்ரேட் டீல்னால எந்த செக்டார் வந்து அதிகமா பெனிஃபிட் அடையும்னாக்க, ஃபர்ஸ்ட் ஐடி அண்ட் பினான்சியல் செக்டார், பார்மா செக்டார். நம்ம அதிகமா வந்து எக்ஸ்போர்ட் பண்றது வந்து பார்மா, ஐடி. இதுல குறிப்பா வந்து இந்த ஒரு இஷ்யூனால அதிகமா அஃபெக்ட் ஆனது டெக்ஸ்டைல்ஸ், சீ ஃபுட் ஸ்டாக்ஸ் இதெல்லாமே வந்து அஃபெக்ட் ஆயிருந்தது. இப்ப இதெல்லாமே வந்து ரீபவுண்ட் ஆகும். டெக்ஸ்டைல் செக்டார் வந்து ஸ்ட்ராங்கா ரீபவுண்ட் ஆகும். 1. 2வது வந்து ஐடி அண்ட் பார்மா செக்டார். எனர்ஜி ஆல்சோ ஸ்ட்ராங்கா ரீபவுண்ட் ஆயிருக்கு. ஜெனரலாவே இப்ப மெட்டல்ஸ் அண்ட் பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ இந்த இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்குது அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார் தான். 2வது பினான்சியல் செக்டார், 3வது ஹெல்த் கேர், 4வது கன்சியூமர், எனர்ஜி, பார்மா, மெட்டல்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கா அப் ட்ரெண்ட்ல இருக்குது. இதுக்கு அடுத்து க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூட் ஆயில பொறுத்தளவுக்கு நீங்க டே டைம் ஃப்ரேம்ல வச்சு பாருங்க. நம்ம நேத்திக்கு நான் வந்து என்ன பார்த்தோம்? இந்த ஒரு ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆயிட்டு, மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கா ரீபவுண்ட் ஆயிருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆயிட்டு, மார்க்கெட் வந்து அப் சைட்ல ஸ்ட்ராங்கா ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. சரி, இப்ப ரிஜெக்ஷன் ஆகும்போது மார்க்கெட் வந்து எந்த ட்ரெண்ட பார்க்கணும்? இங்க இருந்து ரைஸ் ஆகுது பாருங்க. இந்த ட்ரெண்ட தான் பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகே. இங்கிருந்து ரைஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ ஹியர் ஆஃப்டர் மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட பேஸ் பண்ணி தான் மூவ்மெண்ட் இருக்கும். இதுதான் நான் வந்து பார்த்தோம். கரெக்ட்டா இந்த சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகுது. ஸோ இதிலயுமே 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சு பாருங்க. மார்க்கெட் வந்து கிளியர்லி இந்த ட்ரெண்ட பேஸ் பண்ணி மூவ் ஆகுதா? ஓவரால் இந்த இந்த ட்ரெண்ட பேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவராலா இந்த 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட்டும் இருக்குது பாருங்க. கிட்டத்தட்ட 3 டூ 4 டைம்ஸ் வந்து இந்த ட்ரெண்ட பேஸ் பண்ணி மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்குதா? ஒவ்வொரு டைமும் இந்த ட்ரெண்ட டச் பண்ணும்போது மார்க்கெட் அப் சைட்ல ரிஜெக்ஷன் ஆவுது. 2nd, 3rd. ஸோ ஹியர் ஆஃப்டர் சேம் இந்த ட்ரெண்ட் நியர்பைல மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகுதா? அப்ப கிளியர்லி திஸ் இஸ் த கிளியர்லி அப் ட்ரெண்ட். ஸோ இந்த அப் ட்ரெண்ட் உடைய சப்போர்ட் 5,900ங்கிறது ஒரு கிளியர்லி 5,600ங்கிறது ஒரு கிளியர்லி சப்போர்ட் லெவலா மார்க்கெட் வந்து இருக்குது. ரூடாயில பொறுத்தளவுக்கு 5,600ங்கிறது ஒரு கிளியர்லி அப் ட்ரெண்டா இருக்குது. ஓகே. அதே நேரம் இந்த மாரி ட்ரெண்ட நெக்ஸ்ட் சப்போர்ட்ங்கிறது இங்கிருந்து ரைஸ் ஆகுது பாருங்க. இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ 5,900ங்கிறது வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஓகே. இதுக்கு ஈக்குவலா இந்த மாரி போடணும். ஓகே. இதுக்கு ஈக்குவலா இருக்க போகும்போது 5,900ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ க்ரூட் ஆயில பொறுத்தளவுக்கு 5,600க்கும் 5,900க்கும் இன் பிட்வீன்ல இருக்கு. மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து அப் சைட்ல வந்து பவுன்ஸ் ஆகுது. ஸோ க்ரூட் ஆயில பொறுத்தளவுக்கு ஷார்ட் டெர்ம்ல பை சைட்லயே இருங்க. க்ரூட் அண்ட் கோல்டு. கோல்ட பொறுத்தளவுக்கும் சப்போர்ட் எடுத்திருக்கு. கோல்டுடைய ட்ரெண்டை பார்த்துருவோம். கோல்டுடைய சப்போர்ட் வந்து பாருங்க, மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 6 மந்த்ல இந்த ஒரு ட்ரெண்ட பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டோட கோல்டுடைய மூவ்மெண்ட் வந்து இருக்கு. ஒவ்வொரு டைமும் இந்த ட்ரெண்ட பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகுது. கிளியர்லி சப்போர்ட் எடுத்திருக்கு பாருங்க. அப்போ 1,38,000ங்கிறது வந்து ஒரு கிளியர்லி சப்போர்ட்டா இருக்குது. கோல்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஸோ ஹியர் ஆஃப்டர் 1,38,000க்கு பிலோல ஒரு டே கேண்டில் குளோஸ் ஆகும்போது மட்டுமே ஃபர்தரா வந்து ஒரு கரெக்ஷன் வந்து பெரிய கரெக்ஷன் வரும்.
ரைட் நவ் கோல்டும் சப்போர்ட் எடுத்திருக்குன்னே சொல்லலாம். க்ரூட் ஆயில பொறுத்தளவுக்கு 5,600ங்கிறது கிளியர்லி சப்போர்ட்டு. கோல்ட பொறுத்தளவுக்கு 1,38,000ங்கிறது கிளியர்லி சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் ஆகுது. ஸோ ஸ்டில் இன்னும் ஃபர்தரா அப்சைட் ரைஸ் ஆறதுக்கு தான் பாசிபிலிட்டீஸ் இருக்கு. 1,37,000க்கு பிலோல குளோசிங் நடக்கும்போது மட்டுமே ஃபர்தரா டவுன் ட்ரெண்ட் வந்து கன்டின்யூ ஆகும். ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நிஃப்டிய பொறுத்தளவுக்கு ஒரு கிளியர்லி ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுக்குள்ள தான் இருக்குது. 26,350க்கு மேல ஒரு வீக்லி கேண்டில் குளோஸ் ஆகாத வரைக்கும், மறுபடியும் இது ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுக்குள்ள திரும்பவும் ட்ரேட் ஆறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகே, ஃபைன். ஓவராலா உங்களுடைய கமெண்ட்ஸ கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இதே போல இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.